ஓம் சாந்தி. ஏப்ரல் 26, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சங்கமயுக அதி மேன்மையான பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது கடவுளின் மடிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற வேண்டும் என்பதுடன் உங்களுக்கு தெய்வீக குணங்களும் தேவையாகும். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எவ்விஷயத்தில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும்? ஏன்? பதில்: நாள் முழுவதும் நீங்கள் எந்த பாவ காரியத்தையும் செய்யாமல் இருப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் தர்மராஜ் வடிவத்தில் தந்தை உங்கள் முன்னால் நிற்கின்றார். உங்களை சோதித்துப் பாருங்கள், நான் எவருக்கேனும் துன்பம் விளைவித்தேனா? எவ்வளவு வீதம் நான் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறேன்? ராவணனின் கட்டளைகளை நான் பின்பற்றுகிறேனா? நீங்கள் தந்தைக்கு உரியவராகிய பின்னர் செய்கின்ற ஒவ்வொரு பாவச் செயலுக்கும் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. கடவுள் பேசுகிறார். எந்த ஒரு தேவரோ அல்லது மனிதரோ கடவுள் என அழைக்கப்பட முடியாது என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே அமர்ந்திருக்கின்ற வேளையில் நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கின்றது. உங்களில் சிலருக்கு இந்தளவையேனும் சதா நினைவு செய்ய முடியாதுள்ளது. நீங்கள் உண்மையாகவும் சத்தியமாகவும் உங்களை பிராமணர்கள் என கருதுவதில்லை. பிராமண குழந்தைகள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நாங்கள் சங்கமயுக பிராமணர்கள். அத்துடன் நாங்கள் சிவபாபாவினால் அதி மேன்மையான மனிதர்களாகவும் ஆக்கப்பட்டுள்ளோம். உங்களிலும் எல்லோராலும் இதனை நினைவு செய்ய முடிவதில்லை. நீங்கள் சங்கம யுகத்தின் அதி மேன்மையான பிராமணர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். இந்தளவையேனும் உங்கள் புத்தியில் நீங்கள் வைத்திருந்தால் அது உங்களுக்கான மகா பாக்கியம். அனைத்தும் எப்பொழுதுமே வரிசை கிரமமாகவே உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் புத்திக்கு ஏற்ப ஒரு முயற்சியாளர்கள் ஆவீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்திற்கு உரியவர்கள். நீங்களே அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுபவர்கள். நீங்கள் அதி அன்பிற்கினிய தந்தையான அப்பாவை தந்தை நினைவு செய்தால் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவரை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிய முடியும். இப்பொழுது ஒருவர் பாவம் செய்தால் அவரின் கணக்கில் 100 மடங்கு தண்டனை சேமிக்கப்படுகின்றது. முன்னர் நீங்கள் செய்த பாவங்களுக்கு 10 மடங்கு சேமிக்கப்பட்டது. இப்பொழுது கடவுளின் மடிக்கு வந்த பின்னர் பாவம் செய்தால் நீங்கள் 100 மடங்கு சேமிக்கிறீர்கள். உங்களை அதி மேன்மையான மனிதர்களாக ஆக்குவதற்காக தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். இதனை சதா நினைவு செய்பவர்கள் தொடர்ந்தும் அதிகளவு ஆன்மீக சேவையை செய்வார்கள். சதா மலர்ச்சியாக இருப்பதற்கு பிறருக்கு பாதையை காட்டுங்கள். எங்கே சென்றாலும் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இது அதி மேன்மையான சங்கம யுகம். அதி மேன்மையான மாதத்தை அல்லது வருடத்தை பற்றி மற்றவர்கள் பேசுகிறார்கள். நீங்களே சங்கம யுகத்தின் அதி மேன்மையான பிராமணர்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். இதனை உங்கள் புத்தியில் மிக நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கான யாத்திரையில் இருக்கின்றோம். இந்தளவை நீங்கள் நினைவு செய்தாலே இதுவே மன்மனாபவ் ஆகும்.
உங்கள் முயற்சிக்கும் உங்கள் செயல்களுக்கும் ஏற்ப நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகிறீர்கள். உங்களுக்கு தெய்வீக குணங்கள் தேவை என்பதுடன் நீங்கள் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். ஏனைய மனிதர்கள் ராவணனின் கட்டளைகளான தத்தமது கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் அனைவருமே ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறீர்கள் என்றில்லை. இன்னமும் ராவணனின் கட்டளைகளை பின்பற்றுகின்ற பலர் இருக்கிறார்கள். சிலர் ஸ்ரீமத்தை ஒரு குறிப்பிட்ட வீதம் பின்பற்றுகிறார்கள். இன்னும் சிலர் வேறு வீதத்தில் பின்பற்றுகிறார்கள். சிலரோ 2 வீதமே ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் சிவபாபாவின் நினைவில் இருப்பதில்லை. அவர்களின் புத்தியின் யோகம் அங்கும் இங்கும் அலைகின்றது. ஒவ்வொரு நாளும் உங்களை சோதனை செய்யுங்கள். நான் இன்று ஏதேனும் பாவச் செயலை செய்தேனா? நான் எவருக்கேனும் துன்பத்தை விளைவித்தேனா? உங்களை அதிகளவு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏனெனில் தர்மராஜும் இங்கே நிற்கின்றார். இப்பொழுது இது உங்களின் சகல கர்ம கணக்குகளையும் தீர்க்க வேண்டிய நேரமாகும். தண்டனையையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் பிறவி பிறவியாக பாவம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். யாரேனும் ஒருவர் ஓர் ஆலயத்திற்கோ அல்லது தனது குருவிடமோ அல்லது தனது விசேஷமான இஷ்ட தெய்வத்திடமோ செல்லும் பொழுது அவர் கூறுகின்றார், நான் பிறவி பிறவியாக பாவியாக இருக்கின்றேன். என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டுங்கள். அத்தகைய வார்த்தைகள் சத்திய யுகத்தில் என்றுமே பேசப்பட மாட்டாது. சிலர் உண்மையை கூறிய போதிலும் பலர் பொய்யே கூறுகிறார்கள். இங்கும் அவ்வாறே உள்ளது. பாபா எப்பொழுதுமே கூறுகின்றார், உங்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுதி பாபாவிற்கு அனுப்புங்கள். சிலர் உண்மை முழுவதையும் எழுதுகின்றார்கள். ஆனால் ஏனையோரோ சில விஷயங்களை மறைக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் அவற்றை எழுதுவதற்கு மிகவும் வெட்கப்படுகின்றார்கள். நீங்கள் ஏதேனும் தீயதை செய்தால் அதனால் பெறப்படும் பலனும் தீயதாகவே இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு இடங்களில் அது தற்காலிகமான காலத்திற்குரிய விஷயம். ஆனால் இங்கோ அது மிக நீண்ட காலத்திற்கான விஷயமாகும். இப்பொழுது நீங்கள் தீய செயல்களை செய்தால் தண்டனை அனுபவம் செய்யப்படுவதுடன் சொர்க்கத்திற்கும் இறுதியாகவே செல்வீர்கள். யார் மேன்மையானவர்கள் ஆகுவார்கள் என்ற அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அதுவே அதிமேன்மையான தெய்வீக ராஜ்யம். நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகிறீர்கள். வேறு எங்குமே இவ்வாறாக எவருமே புகழப்பட மாட்டார்கள். மனிதர்களுக்கு தேவர்களின் தெய்வீக குணங்களை பற்றி தெரியாது. மக்கள் தமது புகழை பாடினாலும் அவர்கள் கிளிகளைப் போன்றவர்கள். ஆகையாலேயே பாபா கூறுகின்றார், பக்தர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். பக்தர்கள் தம்மை கீழான பாவிகள் என அழைக்கும் பொழுது நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் மௌன உலகில் இருக்கும் பொழுது பாவம் செய்தீர்களா? அங்கே ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். அவர்கள் இங்கேயே தூய்மையற்றவர்களாக ஆகுகிறார்கள். ஏனெனில் இது தமோபிரதான் உலகமாகும். தூயவர்கள் மாத்திரமே புதிய உலகில் வாழ்கிறார்கள். ராவணனே உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குகிறான். தற்பொழுது ராவண ராஜ்யமே குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக முழு உலகிலும் உள்ளது. அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். அதி உயர்வானதில் இருந்து அதி தாழ்வானவரை இங்குள்ள அனைவரும் தூய்மையற்றவர்கள். பாபா கூறுகின்றார், நான் வந்து உங்களை தூய்மையாக்கிய பின்னர் வீடு திரும்புகின்றேன். உங்களை அதன் பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆக்கியது யார்?
ராவணனே, எனது கட்டளைகளை பின்பற்றுவதால் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நீங்கள் தூய்மையாகுகிறீர்கள். அரை கல்பத்தின் பின்னர் ராவண ராஜ்யத்தை பின்பற்றுவதால் நீங்கள் மீண்டும் தூய்மையற்றவர்கள் ஆகுகிறீர்கள். அதாவது நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகி விக்காரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறீர்கள். அவை அசுர வழிகாட்டல்களென அழைக்கப்படுகின்றன. தூய்மையாக இருந்த பாரதம் இப்பொழுது தூய்மையற்றதாகியுள்ளது. அது மீண்டும் ஒரு முறை தூய்மையாக வேண்டும். தூய்மை ஆக்குபவரான தந்தை அதனை தூய்மை ஆக்குவதற்காக வந்துள்ளார். இன்று எத்தனை பேர் உள்ளார்கள் என பாருங்கள். நாளை எத்தனை பேர் இருப்பார்கள்? யுத்தம் இடம்பெறும். மரணம் உங்கள் முன்னால் நிற்கின்றது. அந்த மக்கள் எல்லோரும் நாளை எங்கே இருப்பார்கள்? அனைவரது சரீரமும் இந்த பழைய உலகமும் அழிந்துவிடும். இதன் முக்கியத்துவம் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது யார் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம்? இதனை புரிந்து கொள்ளாதவர்களே மிகவும் தாழ்ந்த அந்தஸ்தை அடைகிறார்கள். நாடகத்திற்கு ஏற்ப ஒருவரின் பாக்கியத்தில் இது இல்லாதிருந்தால் யாரால் என்ன செய்ய முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சேவை செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்களே சங்கமயுக பிராமணர்கள். நீங்களும் ஞானக் கடலும் சந்தோஷக் கடலுமான தந்தையை போன்றவர்கள் ஆக வேண்டும். உங்களை இவ்வாறாக ஆக்குகின்ற தந்தையை நீங்கள் கண்டு அடைந்து விட்டீர்கள். தேவர்களுக்கான புகழ் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் போன்றவை. தற்பொழுது எவரிடமும் இந்த தெய்வீக குணங்கள் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் சதா உங்களிடம் கேளுங்கள், உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைவதற்கு நான் எந்தளவிற்கு தகுதி அடைந்துள்ளேன்? சங்கம யுகத்தை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். சங்கமயுக பிராமணர்களான நாங்களே அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுகின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணரே அந்த புதிய உலகின் அதிமேன்மையான மனிதர் ஆவார். நீங்கள் பாபாவின் நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நீங்கள் மேலும் கவனமாக படிக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு கற்பிக்கவும் வேண்டும். நீங்கள் பிறருக்கு கற்பிக்காமல் இருந்தால் நீங்கள் படிப்பதில்லை என்பதும் உங்கள் புத்தியில் எதுவுமே நிற்பதில்லை என்பதும் 5% உங்கள் புத்தியில் நிற்பதில்லை என்பதும் நிரூபணம் ஆகுகின்றது. நீங்களே சங்கமயுக பிராமணர்கள் என்பதையேனும் நீங்கள் நினைவு செய்வதில்லை. உங்கள் புத்திகளில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். அத்துடன் சக்கரத்தையும் தொடர்ந்து சுழற்றுங்கள். விளக்கம் மிகவும் இலகுவானது. உங்களை ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே அனைவரிலும் அதிமகத்துவமான தந்தையாவார். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். நாங்களே பூஜிக்க தகுதியானவர்களாக இருந்தோம். அதன் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினோம். இந்த மந்திரம் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்றவை அனைத்தும் முற்றிலும் பிழையானவை. நாங்கள் தூய்மையானவர்களாக இருந்தோம். பின்னர் 84 பிறவிகளை எடுக்கின்ற வேளையில் நாங்கள் இவ்வாறு ஆகினோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்பவுள்ளோம். இன்று நாங்கள் இங்கே இருக்கின்றோம். நாளை வீடு திரும்புவோம். நாங்கள் எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கே செல்கின்றோம். சரீரம் உட்பட சரீர சமயங்கள் அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நாங்கள் இப்பொழுது எங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி வீடு திரும்பவுள்ளோம். இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். நான் ஓர் ஆத்மா.
இதனை நினைவு செய்வதும் உங்கள் வீட்டை நினைவு செய்வதும் என்றால் உங்கள் புத்தி முழு உலகையும் துறந்துள்ளது என்று அர்த்தம். அதாவது சரீரத்தையும் ஏனைய அனைத்தையும் துறந்திருப்பதாகும். அந்த ஹத யோகிகள் முழு உலகையும் துறப்பதில்லை. அவர்களின் துறவறம் முழுமையற்றது. நீங்கள் முழு உலகையும் துறக்க வேண்டும். தமது சரீரத்தை தாம் என கருதுபவர்கள் அதற்கேற்பவே செயற்படுவார்கள். சரீர உணர்வுடன் இருப்பவர்கள் களவெடுத்தல், பொய் சொல்லுதல், பாவம் செய்தல் போன்ற அனைத்து பழக்க வழக்கத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிக சத்தமாக பேசுகின்ற பழக்கத்தையும் கொண்டிருப்பார்கள். அதன் பின்னர் அவர்கள் கூறுவார்கள், ஆனால் எனது குரல் அப்படித்தான். நாள் முழுவதும் அவர்கள் 25 முதல் 30 வரையான பாவங்களை செய்வார்கள். பொய் சொல்வதும் ஒரு பாவமே. அவர்கள் அவ்வாறான பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் மெல்ல பேச பழகுங்கள். உங்கள் குரலின் சத்தத்தை குறைப்பதற்கு அதிக நேரம் எடுக்காது. நாய்களுக்கு கூட நன்றாக இருப்பதற்கு பயிற்சி கொடுக்க முடியும். குரங்குகள் மிகவும் கூர்மையானவை. அவை சிலருடன் மிகவும் நன்றாக பழகிவிடுவதால் நடனம் போன்றவற்றை ஆட ஆரம்பிக்கின்றன. மிருகங்களை கூட சீர்திருத்தலாம். மனிதர்களே மிருகங்களை சீர்படுத்துகிறார்கள். தந்தை மனிதர்களை சீர்திருத்துகிறார். தந்தை கூறுகின்றார், நீங்களும் மிருகங்களைப் போன்றவர்களே. அதனாலேயே நான் ஆமையிலும் காட்டுப்பன்றியிலும் அவதரிக்கின்றேன் என கூறுகிறீர்கள். உங்கள் செயற்பாடு எதுவோ அவ்வாறே என்னை அதனையும் விட மோசமாக சித்தரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். உலகிற்கு இது தெரியாது. இறுதியில் நீங்கள் செய்தவற்றின் காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தண்டனை எப்படி அனுபவம் செய்யப்படும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு பக்தி செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையை இனங்கண்டிருக்கிறீர்கள். அவர் கூறுகின்றார், நீங்கள் எனது வழிகாட்டல்களை பின்பற்றாதிருந்தால் தண்டனை தொடர்ந்தும் அதிகரிக்கும். ஆகையால் மேலும் பாவங்களை செய்யாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கானதோர் அட்டவணையை வைத்திருப்பதுடன் இந்த ஞானத்தையும் கிரகியுங்கள். பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்கான பயிற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டும். கண்காட்சி படங்களை பற்றி சிந்தித்து அவற்றை பிறருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்தலாம் என சிந்தியுங்கள். முதலில் ஒரு தலைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். கீதையின் கடவுள் யார்? பரமாத்மாவும் பரம தந்தையுமான தூய்மையாக்குபவர் மாத்திரமே ஞானக் கடலாக இருக்க முடியும். அந்த தந்தையே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாவார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் தேவையாகும். ரிஷிகள், முனிவர்கள் போன்றோருக்கு தந்தையின் அறிமுகமும் இல்லை. படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியும் அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் முதலில் விளங்கப்படுத்தி, ஒரேயொரு கடவுளே உள்ளார், வேறு எவருமே கடவுளாக இருக்க முடியாது என்பதை அவர்கள் எழுதும் வகையில் அவர்களை புரிந்து கொள்ள செய்யுங்கள். மனிதர்கள் தம்மை கடவுள் என கூற முடியாது. கடவுள் அசரீரியானவர் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது உள்ளது. தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். நாங்கள் அவரின் மாணவர்கள். தந்தையாக இருப்பதுடன் அவர் ஆசிரியரும் சர்க்குருவும் ஆவார். ஒரேயொரு தந்தையை நீங்கள் நினைவு செய்யும் பொழுது ஆசிரியர், குரு இருவரும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். உங்கள் புத்தி அலைபாயக்கூடாது. சிவனே என்று வெறுமனே தொடர்ந்தும் கூறாதீர்கள். அவர் எங்களின் பரம ஆசிரியரான தந்தையாவார். அவர் எங்களை தன்னுடன் அழைத்து செல்வார். அவருக்கு அதிகளவு புகழ் உள்ளது. நாங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா குமாரிகளை தமது குருவாக ஆக்கிவிட்டதாக மக்கள் கூறுகின்றார்கள்.
நீங்களும் அவர்களின் குருவாக ஆகுகின்றீர்கள், அப்படித்தானே? எவ்வாறாயினும் உங்களை தந்தை என்று அழைக்க முடியாது. உங்களை ஓர் ஆசிரியர் என்றோ ஒரு குருவென்றோ அழைக்கலாம். ஆனால் தந்தை என்று அழைக்க முடியாது. அந்த தந்தையை மாத்திரமே மூன்றாகவும் அழைக்க முடியும். அவரே அனைவரிலும் அதிசிறந்த தந்தை. இவரையும் அவ்யக்த பிரம்மாவிட அவர் மேலானவர். நீங்கள் இதனை மிக தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு விவேகம் தேவையாகும். உங்களுக்கு தைரியம் இல்லை என நீங்கள் நினைக்கிறீர்கள். மிகப்பெரிய கண்காட்சிகள் இடம்பெறும் பொழுது திறமைசாலிகளான சேவை செய்யும் குழந்தைகள் அங்கே சென்று சேவை செய்ய வேண்டும். பாபா உங்களை தடை செய்வதில்லை. நீங்கள் முன்னேறி செல்கையில் தொடர்ந்தும் சாதுக்களின் மீதும் புனிதர்களின் மீதும் ஞான அம்புகளை எய்வீர்கள். அவர்களால் வேறு எங்கே செல்ல முடியும்? ஒரேயொரு கடையே உள்ளது. இந்த ஒரு கடையிலிருந்தே அனைவரும் சத்கதியை பெறுவார்கள். இந்த கடையானது நீங்கள் அனைவருக்கும் தூய்மை ஆகுவதற்கு வழிகாட்ட உதவக்கூடிய ஒன்றாகும். அதன் பின்னர் அவர்கள் எதுவாக ஆக வேண்டும் என்பது அவர்களை பொறுத்தது. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்வதில் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் விவேகமானவர்கள் என்ற பொழுதிலும் நீங்கள் முழுமையாக சேவை செய்வதில்லை. ஆகையால் உங்கள் மீது கிரகணத்தின் சகுனம் சூழ்ந்துள்ளது என பாபா புரிந்து கொள்கிறார். அனைவரின் மீதும் சகுனங்கள் சூழ்ந்துள்ளன. சிலர் மாயையால் மறைக்கப்பட்டுள்ளார்கள். அதன் பின்னர் 2 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் சீராகி விடுகிறார்கள். குழந்தைகள் சேவை செய்கின்ற அனுபவத்தை பெற்ற பின்னரே இங்கே திரும்பி வர வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் கண்காட்சிகள் நடத்துகிறீர்கள். கீதை கிருஷ்ணரால் அன்றி சிவனாலேயே பேசப்பட்டது என உடனடியாகவே எழுதும் அளவிற்கு ஏன் மக்கள் அதை புரிந்து கொள்வதில்லை? சிலர் இது மிகவும் சிறப்பாக உள்ளது என்று, அதாவது மனிதர்களுக்கு மிகவும் நன்மையானது என்றும் அனைவருக்கும் காட்டப்பட வேண்டும் எனவும் வெறுமனே கூறுகிறார்கள். ஆனால் அவர்களில் எவருமே கூறுவதில்லை, நானும் இந்த ஆஸ்தியை பெறுவேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. சரீர உணர்வுடையவராகி மிகவும் சத்தமாக பேசாதீர்கள். அந்த பழக்கத்தை முடித்து விடுங்கள். களவெடுப்பது, பொய் சொல்வது போன்றவை அனைத்தும் பாவங்கள் ஆகும். இவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். 2. மரணம் உங்கள் முன்னால் நிற்கின்றது. ஆகையால் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மையாகுங்கள். தந்தைக்கு உரியவராகிய பின்னர் எந்த பாவ செயலிலும் ஈடுபடாதீர்கள். தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் லோக் பசந்த் சபாவிற்காக மக்கள் சபை ஒரு டிக்கெட்டை பதிவு செய்வதன் மூலம் ராஜ்ய சிம்மாசனத்தின் உரிமையை பெறுவீர்களாக. உங்களுக்குள் ஓர் எண்ணம் அல்லது யோசனை தோன்றும் போது எல்லாவற்றுக்கும் முதலில் அந்த எண்ணம் அல்லது யோசனையை தந்தை விரும்புவாரா என சோதியுங்கள். தந்தைக்கு விருப்பமான எதுவும் இயல்பாகவே மக்களாலும் விரும்பப்படும். எண்ணத்தில் ஏதாவது சுயநலம் இருக்குமாயின் அது உங்களுக்கு பிடித்தது என்றே சொல்லப்படும்.
ஆனால் அது உலகிற்கு நன்மையை ஏற்படுத்துமாயின் அது மக்களாலும் இறைவனாலும் விரும்பப்படுகிறது என சொல்லப்படும். லோக் பசந்த் சபாவில் ஓர் உறுப்பினர் ஆகுதல் என்றால் சட்டமும் ஒழுங்குகளும் உள்ள ராஜ்ய சிம்மாசனத்தின் உரிமையை பெறுதல் என்று அர்த்தம். ஸ்லோகம்: இறைவனின் சகவாசத்தை அனுபவம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் இலகுவாக அனுபவம் செய்த வண்ணம் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவ்யக்த சமிக்கை: ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சிவசக்தி ஒன்றிணைந்த ரூபமாக இருப்பதைப் போல் பாண்டவபதியும், அதாவது பாண்டவர்களின் பிரபு, பாண்டவர்களும் எப்போதும் ஒன்றிணைந்த ரூபத்திலேயே இருக்கிறார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் பாண்டவபதியால் எதையும் செய்ய முடியாது. சதா இந்த ஒன்றிணைந்த ரூபத்தில் இருப்பவர்களுக்கு பாப்தாதா பௌதீக ரூபத்தில் சகல உறவு முறைகளிலும் முன்னால் இருப்பதை போன்றதாகும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரை அழைத்தவுடன் ஒரு வினாடியில் அவர் பிரசன்னம் ஆகுகிறார். இதனாலேயே பிரபு என்றும் பிரசன்னமாக இருக்கிறார் எனப்படுகிறது. ஓம் சாந்தி.